வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். நீங்க திருமணம் அல்லது கல்விக்காக முன்பண கடன் வாங்க திட்டமிட்டிருந்தா இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடன் அனுமதி வாங்குற முழு செயல்முறையும் இப்போ மாறிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல கடன் விவரங்கள் மற்றும் பழைய முறை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் புதுசா வந்திருக்க அரசாணை, இந்த IFHRMS 2.0னா என்ன, புதிய அனுமதி நடைமுறை எப்படி இருக்கும், கடைசியா உங்களுடைய புதிய பொறுப்பு என்ன, இதையெல்லாம் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன ரீகேப். உங்களுக்கோ அல்லது உங்க பிள்ளைங்களுக்கோ திருமணச் செலவுக்காக அரசாங்கம் அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முன்பணம் கொடுக்குது. அதே மாதிரி கல்விச் செலவுகளுக்காக பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முன்பணம் கிடைக்குது. சரி, பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த செயல்முறை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். நினைச்சு பாருங்க, முன்னெல்லாம் நீங்க ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணா உங்க அப்ளிகேஷன் உங்க ஆஃபீஸ் ஹெட் கிட்ட இருந்து மாவட்ட அலுவலகம், அப்புறம் அங்கிருந்து இயக்குநரகம்னு பல இடத்துக்கு போகும். கடைசியா அங்கிருந்து அனுமதி கிடைச்சு நிதி வரதுக்குள்ள போதும்னு ஆயிடும் இல்லையா? இதுதான் பழைய முறை. ஆனா இப்போ கதை மொத்தமா மாறிடுச்சு. புதுசா வந்திருக்க அரசாணைகள் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருக்கு. இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் சமீபத்துல வெளியான ரெண்டே அரசாணைகள் தான். அரசாணை எண் 147 மற்றும் 148. இதுதான் இப்போ கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். சரி, இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிதி ஒதுக்கீடு, அதாவது ஃபண்ட் அலோகேஷன் இனிமேல் ஒரே இடத்திலிருந்து மையப்படுத்தப்படும். இதனால லோன் சாங்ஷன் பண்ற அதிகாரத்தை அந்தந்த ஆபீஸுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த மாற்றங்களை சாத்தியமாக்குற இந்த புது கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த IFHRMS களஞ்சியம் 2.0. இதோட முழு பெயர் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஆன்லைன் டூல். இனிமே உங்க ஆஃபீஸ் ஹெட் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்றதுக்கு இந்த ஆன்லைன் சிஸ்டம் தான் பயன்படுத்துவாங்க. இனி பேப்பர் வேலைக்கே இடமில்லை. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த புதிய நடைமுறை உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. முன்னாடி இயக்குநரகத்திலிருந்து அப்ரூவல் வரணும். இப்போ உங்க ஆஃபீஸ் ஹெட் கையிலேயே அதிகாரம். முன்னாடி பேப்பர் ஃபைல்ஸ் மேல போய்கிட்டே இருக்கும். இப்போ IFHRMSல ஆன்லைன்ல சிம்பிளா முடிஞ்சிடும். மொத்தத்துல பல படிகள் கொண்ட ஒரு சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் இப்போ உங்க ஆஃபீஸ்லயே நடக்கிற ஒரு நேரடியான லோக்கல் ப்ராசஸா மாறிருக்கு. சூப்பர் இல்ல? சரி, இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே பழைய சிஸ்டம்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டேனே, அதோட நிலைமை என்னன்னு தானே? அதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கு. கவலையே படாதீங்க. இயக்குநரகத்துல நிலுவையில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அந்தந்த ஆஃபீஸ் ஹெட்டுக்கே திருப்பி அனுப்ப போறாங்க. அவங்க அந்த அப்ளிகேஷனை இந்த புது IFHRMS சிஸ்டம் மூலமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ உங்க விண்ணப்பம் எங்கேயும் போகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இனிமேல் எந்த லோன் அப்ளிகேஷனையும் இயக்குநரகத்துக்கு அனுப்பாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அங்க இனிமேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாற்றம் அலுவலகத் தலைவர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அவங்களோட புதிய பங்கு என்ன? பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கீட்டுல ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு லோன் சாங்ஷன் பண்ண ஆஃபீஸ் ஹெட்டு தான் முழு பொறுப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதிகாரம் வரும்போதே கூடவே பொறுப்பும் வருது. இனிமே எல்லாம் அவங்க கையில தான். நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் இதுதான். 3 விஷயம். 1, அதிகார மாற்றம். இனி பவர் உங்க லோக்கல் ஆஃபீஸ் ஹெட் கிட்ட. 2, புதிய கருவி. எல்லா வேலையும் இனி IFHRMS களஞ்சியம் 2.0ல தான். 3, முழு பொறுப்பு. சாங்ஷன் பண்றதுல எந்த தப்பு நடந்தாலும் அலுவலக தலைவர்கள் தான் பொறுப்பு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாற்றம் வெறும் ஒரு நடைமுறை மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய அதிகார பகிர்வு. இந்த புதிய பொறுப்பையும் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையையும் கையாள உங்க அலுவலகம் தயாரா? யோசிச்சு பாருங்க.